உனக்கு 27 வயசாகுதா? இல்ல 20 தான். புள்ள குட்டி ஏதாவது? நான் தனியா தான் வாழ்றேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடு? எனக்கு ராமன் தான் ரொம்ப பிடிக்கும். உண்மையிலே இந்த பையன் ரொம்ப வித்தியாசமா இருக்கான்ல. ஆமா, அதுல டவுட்டே இல்ல. இவனை மாதிரி ஒரு யங் ஐடலுக்கு புள்ள குட்டி இருக்குன்னு சொன்னா யார் நம்புவாங்க? எனக்கு ஒன்னும் இவனை பார்த்தா அப்படி தோணல. சரி, இந்த ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷோ பாக்குறவங்கலாம் கண்டிப்பா முட்டாள தான் இருப்பான். ஆமா, நீங்க சாந்தா தோதூரியா தானே? நான் உங்களை அன்னைக்கு டிவியில பார்த்தேன். உங்களுக்கு உண்மையிலேயே சைக்கிக் பவர்ஸ் இருக்கா என்ன? நீ ரொம்ப பேச. இங்கே நிறுத்து. என்ன? நான் உங்களை இன்சல்ட் பண்ணணும்னு அப்படி கேட்கல. உங்களுக்கு சைக்கிக் பவர்ஸ் இருந்தா அப்போ அந்த ஆட்சி சாவடிக்கிறதுக்குள்ள மரியாதை எங்கிறது போயிடு. இதான் விஷயமா? இன்னொரு விளங்காதவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னு நான் நினைச்சிட்டேன். பேய் கூடலாம் இப்ப பழக ஆரம்பிச்சிட்டியா? ஏன் பேத்தியாச்சு, வீணா பொம்ப விலை கொடுத்து வாங்குறதே வேலையா போச்சு. நீ கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸால என் முகத்துல சுருக்கமே வந்துடுது. வயசுக்கு வா, மோதி பார்த்துடலாம். ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் விட்டுருந்தா என் தலையே போயிருக்கும். பரவாயில்ல, ஒரு நாள் இது நடக்கணும் எதிர்பார்த்தேன். என் பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அங்க வந்து தாக்குறீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதா ஏற்கனவே ஒரு ட்ராப்பை செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான். இந்த கோட்டை தாண்டி வந்துடாத, புரியுதா? வந்தா உயிரோட இருக்க மாட்டேன். நான் உனக்கு ஒரு பேரியரை செட் பண்ணிருக்கேன். யாராவது இந்த வட்டத்துக்குள்ள மந்திர ஆணியை அடிச்சா அதுக்கப்புறம் அந்த வட்டம் ஒரு பேரியரா மாறிடும். வட்டத்துக்கு வெளியே அந்த ஆணியை அடிச்சா மொத்தமும் பேரியரா மாறிடும். இப்போ உன்னால ஏன் என்னை தொட முடியல தெரியுமா? ஏன்னா என்னை சுத்தி இருக்கிற பேரியர் என்னை பாதுகாத்துட்டு இருக்கு. பேச்சாடி பேசுற, உன்னை நிச்சயம் கொல்ல வேண்டி. உன்னால ரொம்ப நாளைக்கு என்ன இதே இடத்துல அடைச்சு வைக்க முடியாது. உன்னை இங்கேயே அடைச்சு வைக்க போறேன்னு யார் சொன்னது? இப்பவே நான் உன்னை கொல்ல போறேன். எப்படி பொழைக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த லைனை தாண்டி நீ வெளியே வரத்தா போற. என்ன செல்லம், வலிக்குதா? வட்டத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் பவரை யூஸ் பண்ண முடியாது. கிழவி உன்னை விட மாட்டேன். ஒரு கிழவியே என்ன கிழவின்னு கூப்பிடுதே, ஆச்சரியக்குறி.
நீ என்ன செம்மையா வெறுப்பேத்திட்ட. ஒருவேளை நீ என்ன எரிச்சனா நான் சபிச்ச இந்த பையனும் செத்துருவான். நீ என்ன பிரமாதம். என் பேத்தி பக்கத்துல யார் வந்தாலும் நான் எரிச்சிருவேன். முதல்ல நீயே செத்துரு. திரும்ப வந்துருப்பா. சும்மா விட மாட்டேன்டி. டேய் புட்டி, ஆமா நீங்க எப்போ வீட்டுக்கு வந்தீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல. என்னமோ பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லி ஆகணும். ஸ்பிரிச்சுவல் ஹாட்ஸ்பாட் கிட்ட போனியா? அது நான் போல, ஆனா என் ஃப்ரெண்டை அனுப்பி விட்டேன். ஏன் அப்படி பண்ண? ஏன்னா அது ஒரு சேலஞ்சுக்காக நாங்களே வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டோம். உண்மையிலேயே இந்த ஷோ செம காமெடியா இவ்வளவு நேரம் நான் பேசினதை கவனிக்கவே இல்லையா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்களை அப்படியே. சரி விடுங்க, இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. அந்த தீய சக்திய நான் கொன்னுட்டேன். அது பாக்குறதுக்கு எப்படி இருந்தது? கண்ணாடி போட்டு இருந்துச்சா? விட மாட்ட போல இருக்கே. சரி, எப்போதுல இருந்து உனக்கு பேய்ங்க மேல நம்பிக்கை வந்தது? உனக்கே தெரியும்ல, நான் ஒரு போலியோனா ஸ்பிரிட் மீடியம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இதையே சொல்லிட்டு இருக்க போறீங்க? அந்த பையனை ஆபத்துல இருந்து காப்பாத்தணும். அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? தீய சக்தின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நானும் போலி தானே. இங்க பாருங்க பாட்டி, நான் சொன்னது தப்புதான். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இப்ப தயவு செஞ்சு அந்த தீய சக்தி எங்க இருக்குன்னு சொல்லுங்க. மெயின் ஷைன்ல போய் பாரு. அடியே கிழவி, அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை அப்புறம் வச்சுக்கிறேன். எனக்கு கிடைச்ச சான்ஸை நான் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். அந்த புட்டி என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்டான். ஆனா நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான். அந்த இடத்துக்கு போக சொல்லி நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணேன். என்ன மன்னிச்சிடுறா புட்டி. ஓ கருண், மிஸ் ஆயாஷே, உங்களுக்கு ஒன்றும் ஆகல. நான் கூட எங்க உங்களை கொண்டுட்டேன்னு பயந்தே போயிட்டேன். ஹேய், இருக்கீங்களா? போயிட்டீங்களா மிஸ் ஆயாஷே? அப்ப நீ இன்னும் சாகலையாடா சோடா புட்டி? ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர? விட்டா நீ என்ன கொன்றுவ போல இருக்கே. ஐயோ கடுப்பா இருக்கே. விளங்காதவனங்களோட சுத்திக்கிட்டு இருந்த நீ இப்ப பேய்ங்க கூட சுத்துறியா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அந்த சாபத்தால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. தப்பி தவறி வெளியே வந்தான்னு வை, மறுபடியும் மான்ஸ்டரா மாறிடுவான். அவனை கொன்னுட்டேன்னு சொல்லி என்ன பயமுறுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா? நீ ஏண்டி அவன் மேல இவ்ளோ அக்கறையா இருக்க? நீ பழகுற எல்லாருமே முட்டாளுங்களா? அப்படிலாம் இல்ல. இவனோட அந்த வெள்ளரி பிஞ்சு டர்போ கிராணி கிட்ட இருக்கு. இவனோட அது அவகிட்ட இருக்கிற வரைக்கும் இவனோட சாபம் போகாதுன்னு அந்த கிழவி சொன்னான். அவனோட ஆண்மை பறிக்கப்பட்டதுக்கு காரணமே நான் தான். அதை திருப்பி வாங்குறதுக்கு உங்க பேத்திக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு ஓப்பனா சொல்லு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட சைக்கிக் பவர்ஸை என்னால யூஸ் பண்ண முடியுது. இப்போ நீ என்ன உளர்ற? நான் யூஎஃப்ஓ இருக்கிற இடத்துக்கு போயிருந்தேன். அப்பதான் எனக்கு பவர்ஸ் இருக்குன்னே நான் உணர ஆரம்பிச்சேன். இத பாரு, யூஎஃப்ஓன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அது எனக்கும் தெரியும் பாட்டி. நேத்து வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் சொல்லி புரிய வைக்க எனக்கு இப்ப பொறுமை இல்ல. என்கிட்ட பவர்ஸ் இருக்கு. நான் அதை வச்சு இந்த சோடா புட்டிய கண்ட்ரோல் பண்றேன். புரிஞ்சுதா? உன்கிட்ட சைக்கிக் பவர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நான் சொல்றப்போ நம்பாத மாதிரியே பாத்தீங்க. இப்போ பிரச்சனை அந்த டர்போ கிராணி தானா? இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இது வேறயா? பல வருஷத்துக்கு முன்னாடி 100 கிலோ கிராணின்னு அவளை கூப்பிடுவாங்க. அவ பேரை கேட்டாலே இந்த மொத்த உலகமும் நடுங்கும். ஆனா இப்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த டனலுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அப்படி அங்க என்ன இருக்குன்னு நானே நேர்ல போய் பார்த்தேன். அது ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த டனலுக்கு கிட்ட கூட போக முடியல. அங்க ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் அதிகமா இருந்தது. லொகேஷன் போர்ன் ஸ்பிரிட்டை பத்தி உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஆவிங்க ஒரு இடத்துல இருந்து இங்க வந்து மொத்தத்தையும் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட ஆவிக்கு நிறைய சக்தி இருக்கும். நான் மட்டும் இல்ல, வேற யாராலையுமே அந்த ஆவியை எதிர்த்து நிற்க முடியாது.
அந்த டனலுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவிதான் இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதில்ல? அந்த டர்போ கிரானியோ லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. அதை எதிர்த்து சண்டை போடுறேன்னு போயிட போறேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பேத்தியையும் நான் இழக்க விரும்பல. அந்த கிழவி ஒன்ன சபிக்கலல்ல, அப்புறம் என்ன? அவன் பிரச்சனை, அது அவனே பார்த்துக்கிட்டோம். இதையெல்லாம் விட்டுட்டு போய் பொழப்ப பாரு. என் இடத்துல கென் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு நான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அவர் முட்டாள்தனமா எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டாரு. நானும் அவரை மாதிரி யோசிச்சு பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட உயிரே போனாலும் சரி உதவி வேணும்ன்றவங்களுக்கு நான் கண்டிப்பா உதவி செஞ்சே தீருவேன். இப்போ நீ எனக்கு பிடிச்ச கேன்னு நான் சொன்னேன். அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கு ஏய், பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசுனது இப்ப அவனை பத்தி. அடே பேராண்டி, என் பேத்தி கொண்ட பிடிச்சிருக்கா, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? ஐயோ, பாட்டி, நான் சொன்னது அந்த ஆக்டர் கென்ன பத்தி புரியுதா? நீ முடிவெடுத்த பிறகு யாரால மாத்த முடியும்? நீயும் அந்த கிழவி கூட போய் சேர்ந்து செயல்படு. இப்போ எனக்கும் இதை விட்டா வேற வழி தெரியல, அதான் சொன்னேன். போய் முயற்சி பண்ணி பாரு. அது அவ்வளோ ஈஸியா இருக்க போறதில்ல. பிரச்சனை இங்கிருந்து தானே ஆரம்பிச்சிருக்கு. சிட்டி ஃபுல்லா லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட்ஸோட டெரிட்டரி இருக்கு. அதுங்க கிட்ட மாட்டிக்காம நீங்க தான் இந்த கிழவியை வெளியே கொண்டு போகணும். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை. அதோட இடத்த விட்டு அது வெளியே வந்துருச்சுன்னா அது மொத்தமா வீக் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை ஈஸியா தோக்கடிச்சிடலாம். சொல்றது ஈஸி தான், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். நீங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையும் என்னால செய்ய முடியும்னு நம்பிக்கையே இல்ல. வேணும்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? அந்த பேரியர் மாதிரி இன்னொரு பேரியரை உருவாக்குனா என்ன? அத டனல் கிட்ட போய் வச்சிடலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதுக்கெல்லாம் என் உதவியை எதிர்பார்க்காத. எது? ஏன் அப்படி சொல்றீங்க? இங்க இருக்கிற கடவுளோட உதவியால மட்டும்தான் அந்த பேரியருக்கு தேவையான சக்திகள் கிடைக்குது. கமிகோ சிட்டியை விட்டு வெளியே போனா அந்த சக்தியால எந்த பயனும் இல்லை. நீங்க சொல்ல வர்றது எதுவுமே எனக்கு புரியல. ஒவ்வொரு இடத்துக்கும் அதுக்கேத்த கடவுள் இருப்பாங்க. அதோட இடத்த விட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறதுதான் ஒரே வழி. அப்படி பண்ணா மட்டும்தான் அந்த டர்போ கிரானியை நம்மால அழிக்க முடியும். உடனே அதுக்கான பயிற்சி ஆரம்பி. அவளை எப்படியாவது வீழ்த்தியே ஆகணும். என்ன திடீர்னு சீரியஸா பேசுறீங்க? நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால நிச்சயமா எதுவும் செய்ய முடியாது. என்ன சீரியஸா நம்பாதீங்க. நான் உன்னை பத்தி பேசவே இல்லையே. இவனை பத்தி தான். என்னது, நானா? பரவாயில்ல பாட்டி, என் மேல உங்களுக்காச்சும் நம்பிக்கை இருக்கே. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டான். ஆமாண்டா புட்டி, உன்கிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்கா? என்கிட்ட சுத்தமா இல்ல. அது மட்டும் இல்லாம உன்னோட சாபத்தையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அப்ப நீ உன் கூட இவளை தூக்கிட்டு தான் போகணும். அப்படின்னா மிஸ் அயாசே, உங்க வெயிட் தான் என்ன? ஒச்சு வாய ஒச்சிருவேன். பாட்டி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த சக்தி எனக்குள்ள இருக்கும் போதே 2 மடங்கு அதிகரிக்கும். அதானே. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ண நீ தான் பிராக்டிஸ் பண்ணணும். உடனே போய் புஷ்அப் ஸ்குவாட்னு எல்லாத்தையும் ட்ரை பண்ண. எல்லாமே 100 முறை. எது? ஆமாடா. ஏய் மோமோ, இப்ப இருக்கிற உன்னோட சக்திகள் பத்தாது. அதை அதிகப்படுத்த நீயும் போய் பயிற்சி எடு, புரியுதா? நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கீங்க. உங்க 2 பேரையும் நல்ல பலசாலி ஆக்கிறதுக்கு நானே நேரடியா உங்களுக்கு பயிற்சி கொடுக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். சரி, போய் தூங்குங்க. நாளையில இருந்து பயிற்சி ஆரம்பிக்கலாம். உங்க 2 பேரையும் பெண்டு கழட்ட போறேன். ஓ, அப்படிங்கிறீங்க? இந்த வயசுலயும் செம்ம கட்டையா இருக்காங்களே. அவங்கள பத்தி தெரியல. நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆ? முன்ன வந்த யுஎஃப்ஓ கூட சண்டை போடும்போது நான் முதல்ல என்னதான் காப்பாத்திக்கணும்னு தேவையில்லாம அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. ஃப்ரீயா விடு. ஆனா மிஸ் அயசே, நீங்க சுயநலமா யோசிக்காம என்ன காப்பாத்தணும்னு அதை எதிர்த்து சண்டை போட்டீங்க. இன்னொரு தடவை உங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா நான் என் உயிரை கொடுத்தாவது உங்க உயிரை காப்பாத்துவேன். நீங்க கவலையப்படாதீங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. கடைசி வரைக்கும் நீங்க எனக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்களா? டே புட்டி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் எதுக்காக கதவை திறந்ததும் அப்படி பலார்னு மூடுன்னு சொல்லு. அது ஏன்னா நான் காப்பாத்த வரல, நீங்க மேல கோவமா தானே இருந்த, உண்மையை சொல்லு. டே அப்படியெல்லாம் இல்ல, நான் இப்பதானே சொன்னேன். சும்மா தேவையில்லாம யோசிச்சு கண்டதையும் பேசாத. என்ன மன்னிச்சிருங்க. உண்மைய சொல்லணும்னா நீயும் நல்லா தான் சண்டை போடுற. என்ன பாத்துக்க எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சா நீ உன்னை காப்பாத்துக்கோ, இல்ல நான் காப்பாத்துறேன். சரி, நீ போய் இப்ப தூங்கு. நாளைக்கு நமக்கு ட்ரைனிங் இருக்கு. மிஸ் அயாசே, ஆ? அது என்னன்னா,
அது வந்து எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? ஏய் பாட்டி, நான் இந்த டீ எடுத்துக்கவா? எடுத்துக்கோ. இப்பதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் கிடைச்சது. நம்ம எல்லாருக்கும் ஐடியலான ஷோமாவுக்கு ஒரு ரகசியமா குழந்தை இருக்கு. அதோட அவர் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது. அவருக்கு இப்ப வயசு 27 ஆகுது. அதான பாட்ட எனக்கு அப்பவே தெரியும். எங்க இருந்து வரானுங்களோ சரியான மாக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்புறம் இப்பதான் அவரோட மேரேஜ் சர்டிபிகேட் பார்த்தோம். இந்த ஷோவை இப்படிதான் பாக்குதோ, சரியான பூமர். எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போணுமா? டேய் இங்கே போயிடு போற, பொறுமையாரு. போயிட்டு போறான் விடு. எது போக விடுறதா பாட்டி? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. எப்போ என் பார்வையில தான் இருக்கணும், இல்லனா இவன் சாப்பிட்ட என்னால கட்டுப்படுத்த முடியாது. இவன் அவசரமா பாத்ரூம் போனா கூட அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கணும். அதுக்கு என்ன பாரு. அந்த கருமத்தெல்லாம் என்னால பார்க்க முடியாது. காட்ட விருப்பம் இல்ல. எங்களும் இந்த பொழப்புக்கு சப்போர்ட் வேற. ஐயோ, இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது. நாம வேற ஏதாவது வழியை யோசிக்கணும். அது உன் பிரச்சனை. சரி, உன்னால அவன் சாபத்தை எப்படி கட்டுப்படுத்த முடியுது? ஓ அதுவா? எப்படி சொல்றது? எனக்கு அவனோட ஆறாவை நல்லாவே பார்க்க முடியுது. ஆறாவா? அந்த ஆறாவை என் கையில புடிச்சு அப்படியே சுருக்கி அந்த சாபத்தை கட்டுப்படுத்துவேன். அதுக்கப்புறம் அந்த சாபம் என் கட்டுப்பாட்டுல இருக்கும். எல்லாத்துக்கும் ஆறான்னு ஒண்ணு இருக்கும். அதெல்லாம் வெவ்வேறு நிறங்கள்ல இருக்கும். அங்க இருக்கிற மரத்துக்கும் ஆறா இருக்கு, கல்லுக்கும் இருக்கு. அதோட ஆறாவை கட்டுப்படுத்துறது மூலமா என்னால அசைக்க முடியும். ஆனா எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர? அப்படின்னா உன் பவர்ஸுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எனக்குள்ள பவர்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்ண தெரியுமா? நான் நினைச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியும்ன்ற நம்பிக்கை வந்துச்சு. அந்த டைம்ல நான் ஒரு பலசாலியா உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே போயிடுச்சு. இப்பெல்லாம் என்னால சில விஷயங்களை தான் கட்டுப்படுத்த முடியுது. மோமோ, கொஞ்ச நேரம் உன் கண்ணை மூடு. எது என்ன விளையாடுறீங்களா? கண்ணு முன்னா சக்திகள் அதிகமாகுது. ஒருவேளை உன் பிரச்சனை அதுவாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு மோமோ. முடிஞ்ச அளவுக்கு உன் சக்தியை பயன்படுத்து. இல்லைன்னா ஏதாவது கஷ்டமான பொருளோட ஆராவை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணு. அந்த ஆராவை உன் ஸ்கின்ல ஃபீல் பண்ணி கண்களை மூடு. மெதுவா உன்னை சுத்தி இருக்கிறத உணரு. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவன் மொத்தமா இருக்கான். ஐயோ, ஜாலி முடிஞ்சது. உங்க ரெண்டு பேருக்கும் அவசரம் புரியலன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்னால அடக்க முடியாது. ஏதாவது பண்ணு. என்ன இவன் விட்டா இங்கே போயிருவான் போல இருக்க. இவ்வளவு நேரமா நானும் அதானே சொல்லிட்டு இருந்தேன். ஐயோ, என்னால அடக்க முடியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னால இதுக்கு மேல இதை அடக்கி வைக்க முடியாது. டாய்லெட்டை நான் பயன்படுத்தும். இன்னொருத்தரோட வீட்டை நாரடிக்க பாக்குறியா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. இப்ப அதை விட்ட வேற வழி இல்ல. டேய் சொல்லிட்டே இருக்கேன், பாத்ரூம்ல நீ போக கூடாது. இந்த மாதிரி பேசாத. இப்ப மட்டும் என்ன விடலனா நான் இங்கேயே போயிடுவேன். அவனை நான் உன்னை பொளந்துருவேன். எவ்வளவு கெஞ்சலால கதறனால நான் உன்னை விட மாட்டேன். மனசாட்சியே இல்லையா? சொன்னா கேளுக்கேன் தக்காக்குறா. பாட்டி, நான் கேட்க மாட்டேன். அடங்கு. ஒண்ணு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஆமா, பார்க்கவே சகிக்கல. என்னத்த சொல்ல, இந்த மாதிரி அசிங்கப்படுறதுக்கு பதிலா ஏலியன்ஸையே கடத்திட்டு போங்கன்னு விட்டுருப்பேன். ஒளராத. இது ரொம்ப அசிங்கமா இருக்கே. இந்த சாபத்துக்கிட்ட இருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். மோமோ, உன் பவர்ஸை முதல் முறையா ஃபீல் பண்ணும்போது நீ பலசாலியா உணர்றேன்னு சொன்னல. ஆமா, ஒருவேளை அதுதான் உன்னோட உண்மையான சக்தியா இருக்குமோன்னு தோணுது. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பவர் இப்ப உனக்குள்ள சீலா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? கேட்க வித்தியாசமா இருந்தாலும் ட்ரைனிங்ல கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுது. நிச்சயமா அது ஒரு நாள் மொத்தமா வெளியே வரும். அதோட அந்த பையனோட சக்தி வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போலயே. மிஸ் ஐயாசே, நான் பாத்ரூம் போறத உங்களால கொஞ்ச நேரம் பார்க்க முடியுமா? வேண்டாம் வேண்டான்னு சொன்ன. பாட்டி, அந்த டர்போ கிரானி வந்துட்டா. பாட்டி, ஏய் பாட்டி, ஏய் கிழவி, என்னோட பாட்டி நீ என்ன பண்ண? அவ மரணம் என் கையால தான்னு நான் சொன்னேன்ல. இந்நேரம் நிச்சயம் அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். இந்த சின்ன பையன் உதவியால நான் உங்க எல்லாரையும் சபிக்க போறேன். இவன் கண்களால யாரெல்லாம் பாக்குறானோ அவங்கள நான் சபிக்க முடியும். என்ன குறைச்சு மதிப்பிடாதன்னு நான் சொன்னேன்ல. இதுக்கப்புறம் யாரையும் உன்னால காப்பாத்த முடியாது. இன்னைக்கு நைட்டே டனலுக்கு வா. இல்லனா இந்த சின்ன பையனையும் சேர்த்து உன்னையும் நான் எல்லாரையுமே கொன்னுருவேன். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. புரிஞ்சுதா உனக்கு? என்ன ரத்தம் வருது. பாட்டி,
இப்ப நீ எதுக்கு கத்துற? உங்க காதுல இருந்து ரத்தம் வருது. உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மோமோ, இப்போ இங்க என்னாச்சுன்னு சொல்லு. நான் இத போட்டே ஆகணுமா? ஆமா, இப்ப வேற வழியே இல்ல. இது தீய சக்தி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தும். தப்பி தவறி கழட்டிட போற. அதுக்கப்புறம் நீ கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்ட. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? ஏலியன்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஜுஜுபி. ஏலியன்ஸ்னு ஒரு விஷயம் இல்லவே இல்ல. தேவையில்லாம கண்டதையும் உளராத. சரி. இது வரைக்கும் இங்க நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? பெரியவங்க பேச்ச நீங்க கேக்குறதே இல்ல, அதனாலதான். வாடா புட்டி போலாம். என் பாட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சு. கண்டதையும் ஒளறிட்டு இருக்கு பைத்தியம். மோமோ, கொஞ்சம் என்ன கடுப்பேத்தாம இருக்கீங்களா? தயவு செஞ்சு சித்துறாத. கடவுளே, தயவு செஞ்சு இவங்க 2 பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நம்ம இப்ப ட்ரெயின்ல போறோமா? ஆமாண்டா, அந்த இடம் ரொம்ப தூரம் இருக்கு. சைக்கிள் எல்லாம் போனா இன்னைக்கு போய் சேர முடியாது. அந்த டர்போ கிரானியோட பொல்ல நான் பேக்க போறேன். என்ன சொல்றீங்க? அப்படின்னா இது எல்லாத்தையும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன மட்டுமே நம்பி என்ன சுத்தி இருக்கிற யாரையும் நான் இழக்க விரும்பல. டர்போ கிரானி இதோ வரண்டி. உன்னோட கதை இதோட முடிஞ்சுது. மிஸ் அயாசே, என்ன பண்றீங்க? எல்லாரும் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, பார்த்தா பார்த்துட்டு போட்டோம், விடு. உங்க பாட்டி சொன்னதை மறந்துட்டீங்களா? நாம இத கழட்டாம இருந்தாதான் தீய சக்தி நம்மள நெருங்காதான். அதுக்குள்ள இத மறந்துட்டீங்களா? இதெல்லாம் என்னால போட்டுக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேஷன் தான் எல்லாத்தை விட முக்கியம். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போட்டுக்க போறேன். இப்ப எதுக்கு அந்த கன்றாவி சிரிப்பு? இது காமெடியா இருக்குல்ல? அப்படி தோணல, எனக்கு என்னமோ இப்போ கொமட்டுற மாதிரி இருக்கு. ஹே கிழவி, இப்ப நான் உனக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு. ஏன் இப்ப கோவப்படுற? ஏன்னா இந்த கிழவி அன்னைக்கு என்ன கேவலமான ஜந்துன்னு சொன்னா. எனது அப்படியா சொன்னா? ஹே எருமை, எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? சரி வா, ஒரு கை பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோட் கிக்கிங் டர்போ கிரானி சாஸ். ட்ரெயின்ல எல்லாரும் நம்மள தான் வெறிக்க பார்த்தாங்க.